டப்புன்னு அந்த இருள் மறைஞ்சு திடீர்னு ஒரு வெளிச்சம் வர்றப்ப எப்படி இருக்கும்? இந்த எக்ஸாக்ட் ஃபீலை சாவு நிச்சயம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போய் ஒருத்தர் அனுபவிச்சு வெளியில வந்திருக்காரு. அவர் பேர் தான் பைலட் ப்ரூஸ் கிரெனான். பர்முடா ட்ரையாங்கிள்னு சொல்லப்படுற இந்த டெவில்ஸ் ட்ரையாங்கிள்ல இருந்து உயிரை கையில புடிச்சுக்கிட்டு தன்னோட சேர்த்து இன்னும் 2 நபர்களோட புளோரிடா நோக்கி போய்கிட்டு இருந்த விமானத்துல திடீர்னு எதிர்பாராத வகையில இந்த பர்முடா முக்கோணத்தின் பிடியில சிக்கியிருக்காரு. ரொம்ப கருமையான ஒரு இருண்ட மேகம் மாதிரியான டனல் தன்னை சுத்தி வளைச்சதாகவும் அந்த கூறுகளான டனல்குள்ளார இந்த ஏரோப்ளேன் மிதந்துகிட்டே போனதாகவும் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதா அவரே பிஹைண்ட் த பர்முடா ட்ரையாங்கிள்னு எழுதின ஒரு புக்ல மென்ஷன் பண்ணிருக்காரு. இந்த கருமேகம் சூழ்ந்த ஒரு வார்ம் டனல் கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர் நீளம் இருந்ததாகவும் ஆனா அதை வெறும் 20 நொடிகள்ல கடந்ததாகவும் மென்ஷன் பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட 90 நிமிஷத்துல போக வேண்டிய பயணம் வெறும் 45 நிமிஷத்துல முடிஞ்சிருக்கு. அதுலயும் குறிப்பா அந்த டனல்குள்ளார போனதும் என்ன நடக்குதுன்னே தெரியாம ஏதோ பிளைட்டே மிதந்துகிட்டு நம்மள வேற யாரோ இயக்கி கூட்டிட்டு போற மாதிரியான ஒரு ஃபீல். தான் கையில அந்த பிளைட்டோட கண்ட்ரோல் இல்லங்கிறதையும் சொல்றாரு. ஆல்சோ அவருடைய அந்த வழிகாட்டும் நேவிகேட்டர் டூல்ஸ் ஆகட்டும், எலக்ட்ரானிக்கல் டிவைசஸ் ஆகட்டும், எதுவுமே அந்த பிளேன்ல வேலை பார்க்கல. காம்பஸும் கிட்டத்தட்ட ரொம்ப வேகமா காயினை சொல்லட்டி விட்ட மாதிரி சுத்தி இருக்கு. எக்ஸாக்டா அந்த ஒரு நொடி உயிரே போச்சு, வாழ்க்கையே முடிஞ்சுன்னு நினைச்சு எப்படி பொழைச்சு வந்தாரு ஃபாலோயிங் எபிசோட்ஸ்ல தெரிஞ்சுப்போம். சயின்ஸுக்கும் விஞ்ஞானத்துக்கும் கைகள்ல அகப்படாத ஏராளமான ரகசியங்களை தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கு இந்த பூமி. ஆனாலும் இந்த ரகசியங்கள் எல்லாத்தையும் எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடய சுத்திட்டு இருக்கிறவங்க தான் இந்த மனித இனம். என்னதான் பலவிதமான டெக்னாலஜி யூஸ் பண்ணி சேட்டலைட்லாம் கண்டுபிடிச்சு நம்ம உலகத்தையும் தாண்டி வெளியில ஸ்பேஸ்ல என்னெல்லாம் இருக்கு, மில்கி வே கேலக்சியவே சுத்தி பார்த்து அங்க இருக்கக்கூடிய விஷயங்களை ஆராய்ச்சி பண்றதும், கடலுக்கு அடியில போய் இன்னும் மர்மங்கள்லாம் எங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்கு, இன்னும் டீப் டைவ்லாம் அடிச்சு நம்ம நீர்மூழ்கி கப்பல்கள்லாம் பயன்படுத்தி கடலோட நிலப்பரப்பை பார்த்து அதுல இருக்கிற வளங்களை புரிஞ்சுக்கிட்டு இத்தனை ஆராய்ச்சிகளை பண்றதுக்கும் பூமி நம்மளுக்கு அனுமதி கொடுத்தாலும் மனுஷனால தொட முடியாத ஒரு சில மர்மமான பிரதேசங்களும் இடங்களும் இந்த பூமியில மறைஞ்சும் ஒளிஞ்சும் இருக்கத்தான் செய்யுது. அதுல ஒண்ணுதான் இந்த பர்முடா முக்கோணம். இத சாத்தானின் முக்கோணம்னு சொல்லப்படுற டெவில்ஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு கூப்பிடுறது உண்டு. ஒரு காலத்துல இது ஐலாண்ட் ஆஃப் டெவில் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. ஏன்னா இங்க கிட்டத்தட்ட 14ஆம் நூற்றாண்டுல இருந்தே மர்மமான விஷயங்கள் நடக்கிறதாகவும் ஒரு பேச்சு இருக்கு. இப்படி இந்த அளவுக்கு பிரபலமாகிற மாதிரி பர்முடா ட்ரையாங்கிள்ல அப்படி என்னதான் நடக்குது? அந்த பக்கமா போகக்கூடிய கப்பல்களும் விமானங்களும் திடுதிடுப்புன்னு எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாம ஏன் காணாம போகுது? பர்முடா ட்ரையாங்கிள்ல உண்மையாவே வேற ஏதாவது மர்மமான விஷயம், அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் நடக்குதா? இல்ல பலரும் சொல்ற மாதிரி இந்த வேற்று கிரக வாசிகள் வந்து போற இடம், இல்ல அவங்க கட்டுப்பாட்டு கீழே இருக்கிற ஒரு இடமா இந்த பர்முடா ட்ரையாங்கிள் இருக்குமோ? ஆர் இதெல்லாம் கிடையாது, இன்னும் ஒரு சிலர் நம்புற வகையில இந்த இடம் ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்டல் ஜோன். நோ மேட்டர் வாட், நம்ம ஒரு சாலையில போறோம், ரொம்ப வேகமா போகக்கூடிய இடங்கள்லயோ இல்ல ஒரு கூட் ரோட்லயோ ஒரு போர்டு வச்சிருப்பாங்க, ஆக்சிடென்டல் ஜோன், கோ ஸ்லோலி அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு இடத்தை தான் நம்ம எதுவும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமா? இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கேள்விகள் பர்முடா ட்ரையாங்கிளை சுத்தி இருக்கு. இந்த கேள்விகள் ஒவ்வொன்றுத்துக்கான விடையா இந்த ஆடியோ புக் இருக்க